பிஸ்மில்லாஹிர்ரஹ்மானிர்ரஹீம். அல்ஹம்துலில்லாஹ் அல்லதி ஹதானா லில் இஸ்லாம் வமா குன்னா லினஹ்ததிய லௌலா அன் ஹதானல்லாஹ். சும்ம ஸலாத்து வஸ்ஸலாமு அலா நபியினா வ ஹபீபினா முஹம்மது இப்னி அப்துல்லாஹ் வ அலா ஆலிஹி வ ஸஹ்பிஹி வஸல்லம். நாங்கள் தொடர்ந்தர்ச்சியாக பார்த்து கொண்டு வரக்கூடிய இந்த ஷர்ஹு கத்ரின் நதா உபர்லிசதா என்கிற பாட வகுப்பில் இன்றைய தினம் நாங்கள் 250 251 பக்கங்களில் வரக்கூடிய அந்த செய்தியை தான் பார்க்க இருக்கிறோம். அதில் நாங்கள் தொடர்ந்து பார்த்து கொண்டு வந்தோம் என்னென்றால் நவாசிஹுல் இபுத்திதா, உபுத்ததாவுடைய சட்டங்களை மாற்றக்கூடியவைகள் அப்படின்னு. அதில் முதல் பகுதி நமக்கு சொன்னாங்க கான வாகவாத்துஹா அல்லது அல் அஃஆலு நாகிசா அப்படின்னு ஒரு பகுதி சொன்னாங்க. அந்த கான வாகவாத்துஹா சம்பந்தமான முழுமையான பகுதியை நம்ம பார்த்துட்டோம். அதுக்கப்புறம் அந்த கான வாகவாத்துஹாவில் ஒன்று தான் லைசவுடைய அமலாக அமல் செய்யக்கூடிய மா லா லாத்த சம்பந்தமான செய்தியையும் பார்த்தோம். அதுக்கு அடுத்ததாக 2வது செக்ஷன் தான் இன்ன வாகவாத்துஹா அப்படின்னு சொல்லுவாங்க. இன்ன வாகவாத்துஹாங்கிறது இன்னவும் அதை சார்ந்த இன்னும் 5 ஹர்ஃபுகளும் இன்ன, அன்ன, க அன்ன, லாக்கின்ன, லைத்த, ல அல்ல என்று வரக்கூடிய அந்த 6 அல்லது 6 ஹர்ஃபுகள் கிட்டத்தட்ட என்ன இன்ன, அன்ன, க அன்ன, லாக்கின்ன, லைத்த, ல அல்லன்னு வரக்கூடிய அந்த 6. இந்த 6 ஹர்ஃபுகளையும் பொறுத்தவரையில் அவைகள் என்ன செய்யும்னால் இஸ்முக்கு நஸ்பும் ஹபருக்கு ரஃபும் செய்யும். இன்னல்லாஹ கஃபூருர் ரஹீம். அப்போ இன்ன வந்து இஸ்முக்கு நஸ்பும் ஹபருக்கு ரஃபும் செய்யும். அதே அமலத்தான் மற்ற இந்த 5 செய்ய போகுது, இந்த 6. அப்போ இன்ன, அன்ன, க அன்ன, லாக்கின்ன, லைத்த, ல அல்லன்னு வரக்கூடியவைகள். இந்த இன்ன வாகவாத்துஹாவுக்கு இன்னொரு பெயர் இருக்குது. அதுக்கு நாங்கள் சொல்கிறேன் அல் ஹுரூஃப் அல் முஷப்பஹத்து பில் அஃஆல், ஃபியற்களுக்கு ஒப்பாக்கப்பட்ட ஹர்ஃபுகள் அப்படின்னு சொல்லுவாங்க. அல் ஹுரூஃபுல் முஷப்பஹத்து பில் அஃஆல், ஃபியற்களுக்கு ஒப்பாக்கப்பட்ட ஹர்ஃபுகள் அப்படின்னு பேர் சொல்லுவாங்க. காரணம் என்னென்றால் அது என்னது ஃபியலுக்கு ஒப்பாக்கப்பட்ட ஹர்ஃபுனா இந்த ஒவ்வொரு ஹர்ஃபுகளுக்கும் ஃபியலுடைய அர்த்தம் கிட்டத்தட்ட எப்படி. உதாரணமாக இன்ன அன்னு வரும் பொழுது அதுக்கு உ அக்கிது நிச்சயமாக அப்படின்ற மாதிரி கருத்து. க அன்னு வரச்ச உஷப்பிஹு அந்த அர்த்தம். லாக்கின்னு வரச்ச அஸ்ததிரிக்கு அந்த அர்த்தம். லைத்தன்னு வரச்ச அத்தமன்னா அந்த மாதிரி. ல அல்ல அத்தரஜா அல்லது அர்ஜு அப்படின்ட்டு அந்த ஒவ்வொரு ஹர்ஃபுகளுக்கும் தனித்தனியான ஃபியலுடைய அர்த்தங்களை சொல்லுவாங்க. அதனால இதுக்கு வந்து அல் ஹுரூஃபுல் முஷப்பஹத்து பில் அஃஆல், ஃபியற்களுக்கு ஒப்பாக்கப்பட்ட ஹர்ஃபுகள் என்று பேர் இருக்கு. இதுல இப்ப இங்க 6 ஹர்ஃபுகள் சொன்னதுக்கு இந்த ஒவ்வொரு ஹர்ஃபுகளுக்கும் தனித்தனி அர்த்தங்கள், தனித்தனி விளக்கங்கள் சொல்லுவாங்க. இன்ன அன்னை நம்ம எடுத்தோம்னா நிச்சயமாக அப்படின்னு கருத்து வரும். க அன்ன போல என்ற கருத்துல வாரது. லாக்கின்ன என்றாலும் அர்த்தத்துல வாரது. லைத்த ஒரு ஒரு விஷயத்த எதிர்பார்க்கிற அல்லது கடுமையாக ஆதரவு வைக்கிற அப்படின்ற கருத்துல வரும். அப்படி அதாவது அப்படி இருந்தால் மிச்சம் நல்லமே அப்படின்னு சொல்லி நம்ம ஏங்குற மாதிரியான ஒரு 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 எதிர்பார்ப்பை கவனிக்கிற மாதிரியான ஒரு அர்த்தத்தை தரும். அதே சந்தர்ப்பத்தில் வந்து ல அல்லங்கிறது வந்து வாய்ப்பு உள்ள ஒரு விஷயத்தை சொல்லும் பொழுது நம்ம ல அல்ல வந்து பயன்படுத்துவோம். அப்படி நடக்கலாம் அப்படின்னு. உதாரணமாக இன்று மழை பெய்யலாம், ஆசிரியர் வரலாம், நோயாளி குணமடையலாம், போனவர் திரும்பி வரலாம், இந்த மாதிரி கருத்துல அது வரும். இப்போ இந்த இவைகளை பற்றி தான் இப்போ நம்ம விடாவாரியாக இங்கே பார்க்க போகிறோம். பாருங்க, அசான் 2வதாகிறது இன்ன வ அன்ன. இன்ன வ அன்னவாக இருக்கும். லித்தஅக்கீத், தஅக்கீத்னா உறுதிப்படுத்துறது, உறுதிப்படுத்துவதற்கு உள்ள நிலையில் இன்ன வ அன்னவாகும். வலாக்கின்ன இன்னும் லாக்கின்னவாகும். லில் இஸ்திராக், இஸ்திராக் என்றால் தப்பி போனதை அடைந்து கொள்ளுதல் அப்படின்னு சொல்லுவாங்க. முந்தி காலங்களில் இஸ்ததிரக்கங்கிறதுக்கு மிஸ் ஆகின ஒன்றை திருப்பி அடைஞ்சு கொள்றது, அதான் இஸ்ததிரக்க சொல்லுவாங்க. எத்தி கொள்ளுதல்னுவாங்க. எத்தி கொள்ளுதல்னு சொல்ற சொல் தமிழ் அன்றைக்கு பயன்பாட்டில் இல்லை. அடைந்து கொள்ளுதல், மீளப்பெறுதல் அப்படின்ற கருத்து தான் என்னது இஸ்ததிரவுக்கு கொஞ்சம் பொருத்த மாதிரி நமக்கு வழங்குது. வக அன்ன லி தஷ்பீஹி அவில் லன்னி. க அன்னங்கிறது வந்து தஷ்பி, ஒப்பாக்குறதுக்கு, ஒப்பாக்குவதற்கு உள்ள நிலையில் காரணவாகும். அவில் லன்னி, லன்ங்கிறது வந்து அப்படி இருக்கலாம் அப்படிங்கிற ஒரு ஊகம். என்ன லன்ங்கிறது ஒரு ஊகத்துக்கு உள்ளது.
வலைத்தடி தமன்னி, லைத்த என்பது தமன்னி, ஆசைப்படுவதற்குரியதாகும். தமன்னா ஆசைப்படுறது. வல அல்ல, இன்னும் ல அல்லவுமாக இருக்கும். தரஜி, தரஜி என்றால் ஒரு விஷயத்தை அதாவது தரஜாவுக்கு எதிர்பார்க்கிறன்னு சொல்லலாம். ஆனா எதிர்பார்க்கிறத விட நடக்க முடியுமான ஒன்றுக்கும் ஆசை வைக்கிறது தரட்சி. தமன்னிங்கிறது நடக்க வாய்ப்பில்லாத அல்லது நடப்பது என்பது மிக குறைவான பாசிபிலிட்டி, குறைவான சாத்தியப்பாடு உள்ளதுக்கு தான் தமன்னின்னு சொல்றோம் நம்ம. அப்ப அல்ல 3 கருத்துக்கு வருமாம். ஒன்று தரட்சி, நடக்க முடியுமானதை எதிர்பார்த்தல். ரெண்டாவது அவில் இஷ்ஃபாக், அஷ்ஃபக யுஷ்ஃபிக், இஷ்ஃபாக்ன்றது பயப்படுறது. பயப்படுறன்னு அர்த்தம். இப்போ உதாரணமாக நாங்கள் சொல்லலாம், ஜெயித் இறந்து போகலாம், ஜெயித் விபத்தில் விழலாம் அப்படின்ன மாதிரி. இப்போ அது ஒரு 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 அச்ச உணர்வை, ஒரு பயத்தை அது காட்டுது. நாங்கள் சொல்லலாம் தானே, என்னப்பா பயமா இருக்குப்பா, எக்ஸாம் கஷ்டமா இருக்குமோ அப்படின்னு பயம். அல்லல் இம்திஹான சஅபுன் அப்படின்னு என்னது, எக்ஸாம் ஒருவேளை கஷ்டமாக இருக்கலாம் போல விளங்குது, பயமா இருக்குது அப்படின்னு சொல்றது. அவித்தலீல் சந்தர்ப்பங்கள்ல அல்ல காரணம் கற்பிக்கிறதுக்காக வேண்டி வரும். நிறையவே குர்ஆன்ல அந்த கருத்துக்கள் அல்ல வந்திருக்கு தானே. குத்திபா அலைக்கும் ஸியாமு கமா குத்திபா அல்லதீன மின் கபலிக்கும் லஅல்லக்கும் தத்தகுன், நீங்கள் தக்வா உள்ளவர்களாக ஆக வேண்டும் என்பதற்காக காரணம் கற்பிக்கிறது, நியாயப்படுத்துறது தானே. ஃபயன்சிபுனல் முபுத்தத, முபுத்ததாவுக்கு இவைகள் நஸ்பு செய்யும், இஸ்மன் லஹுன், அவற்றுக்குண்டான இஸ்மாக உள்ள நிலையில் முபுத்ததாவுக்கு நஸ்பு செய்யும். வயர்ஃபஅனல் ஹபர, ஹபருக்கு அவை ரஃபு செய்யும், ஹபரன் லஹுன், அவற்றுக்குண்டான ஹபராக உள்ள நிலைமையில் ஹபருக்கு அவை ரஃபு செய்யும். ஷர்ஹ்ல சொல்றாங்க பாருங்க, அஸ்ஸானி இரண்டாவதாகிறது, மின் நவாசிஹில் முபுத்தத, மின் நவாசிஹில் முபுத்ததை வல் ஹபரி, முபுத்தத ஹபருடைய சட்டங்களை மாற்றக்கூடியவைகளில் என்றும் உள்ள நிலையில் இரண்டாவதாகிறது ஒன்றாயிருக்கும். என்சிபுல் இஸ்ம வயர்ஃபவுல் ஹபர, இஸ்முக்கு நஸ்பும் ஹபருக்கு அது ரஃபும் செய்யுமே அவ்விதமான ஒன்றாய் இருக்கும். இஸ்முக்கு நஸ்பும் ஹபருக்கு ரஃபும் செய்யும் அவ்விதமான ஒன்றாய் இருக்கும். வஹுவ சித்தத்து அஹ்ருஃபின், அவை 6 ஹர்ஃபுகள் ஆகும். இன்ன வ அன்ன என்றால் இன்ன அன்னவாகும். வமஅனாஹுமா, அவ்விரண்டுடைய அர்த்தம் அத்தௌகீத், உறுதிப்படுத்துவது. தௌகீதுன்னு சொல்லலாம், தஅக்கீதுன்னு சொல்லலாம், தாக்கீதுன்னு சொல்லலாம். அதுல 3 மாதிரியும் சொல்லலாம். நம்ம கூடுதலாக தஅக்கீதுன்னு சொல்லித்தான் நம்ம சொல்றோம். ஏன்னா அக்கத யுஅக்கிது தஅக்கீத். அப்ப தௌகீதுன்னு சொல்லிடும். தகூலு, நீ சொல்வாய், ஜைதுன் காயிமுன், ஜெயித் நிற்கின்றான் என்று நீ சொல்வாய். சும்ம துதுஹிலு இன்ன, பிறகு அதிலே நீ இன்னவை நுழைவிப்பாய். லிதஅக்கீதில் ஹபரி, அந்த செய்தியை உறுதிப்படுத்துவதற்கும். வதக்ரீரிஹி, கர்ரர் என்றாலும் என்ன அர்த்தம், உறுதிப்படுத்துறது தான். கர்ரர அக்கத ரெண்டுமே பலப்படுத்துற, உறுதிப்படுத்துற. அப்ப செய்தியை உறுதிப்படுத்தி பலப்படுத்துவதற்காக வேண்டி நீ இன்னவை நுழைவித்து ஃபதகூல், நீ சொல்வாய், இன்ன ஜெய்தன் காயிமுன், நிச்சயமாக ஜெயித் நின்று கொண்டிருக்கிறான் என்று சொல்வாய். இன்ன ஜெய்தன் காயிமுன். வகதாலிக்க, அது போலதான், அன்ன அன்னவும் அது போலவாகும், அன்னவாகிறது அது போலவாக இருக்கும். இல்லா அன்னஹா, என்றாலும் அது, அதென்றால் அந்த அன்னவானது, லாபுத்த அன் யஸ்பிகஹா கலாமுன், ஒரு கலாம் அதைக்கான முந்தி வருவது அவசியமாகும். அப்ப அன்னைங்கிறது வாக்கியத்தினுடைய துவக்கத்துல வராது, வாக்கியத்துல நடுவுல வரும்னு சொல்றாங்க. அதனால தான் முந்தி காலங்கள்ல உள்ள அந்த லவ்வமாறு ஒரு கவிதை படிப்பானுவல் என்னன்னு கேட்டாலும் இப்படி சொல்லுவாங்க. என்னன்னு கேட்டா கவுலு கசம் ஆரம்பத்தில் இன்னவாம், கவுலு கசம் ஆரம்பத்தில் இன்னவாம், காலவுக்கு பின்னால நம்ம என்னது இன்னண்டு வாசிக்கணும். கவுலு கசம், கசம்னா சத்தியம், சத்தியத்துக்கு வல்லாஹி இன்ன ஜெய்தன் ஆலிமுன், வல்லாஹி இன்ன ஜெய்தன். யகூலுல் உஸ்தாத் இன்ன முஹம்மதன் கஸ்லானு, உஸ்தாத் சொல்கிறார் முகம்மது கஸ்லான் என்று, சோம்பேறி என்று. அப்ப யகூலு கால வந்தால் யகூல் உஸ்தாத் இன்ன முஹம்மதன் கஸ்லானு. அதே மாதிரி வல்லாஹி இன்ன ஜெய்தன் முஜ்தஹிதுன், வல்லாஹிக்கு பிறகு இன்னொன்று வாசிங்க. அதே மாதிரி கவுலு கசம் ஆரம்பத்தில், ஆரம்பத்தில் என்றால் ஸ்டார்டிங்கில், வசனத்தினுடைய துவக்கத்தில் வந்தால் நம்ம இன்னண்டு வாசிப்போம். அப்ப இன்ன ஜெய்தன் ஆலிமுன். கவுலு கசம் ஆரம்பத்தில் இன்னவாம், இல்மு லன்ன மத்தியில அன்னவாம், அலிமவுக்கு பிறகு லன்னவுக்கு பிறகு நடுவுலையில் வந்தால் அன்னண்டு வாசிக்கணும்ன்றாங்க. அதை இவரும் சொல்றாரு கலாமுட நடுவுல தான் அன்ன வரும் அப்படின்னு.
எப்படி அலிம லன்னவுக்கு பிறகு அன்ன வாரது ஓ இப்படி தர்மா அலிம் து நான் அறிந்து கொண்டேன் அன்னல் உஸ்தாத மரீதுன் உஸ்தாதுக்கு சுகம் இல்லைன்னு நான் அறிந்து கொண்டேன். அதே மாதிரி நம்ம லன்னவுக்கு பிறகு நினைக்கிறோம் அதுன்னு நான் நினைக்கிறேன் அன்னல் உஸ்தாத காயிபுன் உஸ்தாத் இன்றைக்கு வரமாட்டாரு போலன்னு நான் நினைக்கிறேன். அப்போ அந்த மாதிரி அந்த லன்ன அலிமவுக்கு பிறகு நம்ம கூடுதலாக அன்னன்னு வாசிக்கிறோம். அலிம் து அன்ன செய்தன் மரீதுன் அலிம் து அன்ன செய்தன் காயிபுன் லனன் து அன்னல் உஸ்தாத காயிபுன் மரீதுன் அப்படின்னு நம்ம சொல்றது ரைட். அதே மாதிரி பொதுவாக வாக்கியங்கள் நடுவில் எப்படி வரும்? உதாரணமாக வந்து உதாரணமாக சும்மா இது தவிர சும்மா நடுவில் வாக்கியத்தின் நடுவில் வாரத்துக்கு உதாரணம் வந்து இப்போ உதாரணமாக அஷ்ஹது அன்ன ஜெய்தன் ஆலிமுன் அஷ்ஹது அன்ன ஜெய்தன் அண்ணன் நடுவில் வரை வந்திருக்கு வாக்கியத்தினுடைய நடுவில் வந்து இருக்குது. அதே மாதிரி எஜிபு என்னது எஜிபுவை விட வந்து யசுர்ருனி என்னது அன்னல் முதர்ரிச ஹாலிருன் உஸ்தாது வருகை தருவது என்பது எனக்கு மகிழ்ச்சி ஏற்படுத்துகிறது. அப்போ யசுர்ருனி அன்னல் உஸ்தாத ஹாலிருன் அப்போ அண்ணன் நடுவில் நம்ம இந்த வாக்கியத்தை கொண்டு வரும் பொழுது அண்ணன் வாசிப்போம். அதை இவர் இங்கே சொல்றார் என்னன்னு கேட்டால் வகதாலிக்க அன்ன அது போலதான் அன்னவும் இல்ல அன்னஹா என்றாலும் அது லாபுத்த அன் எஸ்பிகஹா கலாமுன் ஒரு பேச்சின ஒரு வாக்கியம் அதை முந்தி வருவது அவசியமாகும். ககவுலிக்க நீ சொல்வதை போல பலகனி அவ் ஆஜபனி சொல்லி போட்டு நீங்க வாக்கி தொடங்குவீங்க. பலகனி அன்னக மரீலுன் நீங்க சுகம் இல்லைன்னு கேள்விப்பட்டேன். அதே மாதிரி ஆஜபனி அன்னக நாஜிஹுன் ஃபில் இஹ்திபார் பரீட்சையில் நீங்கள் பாஸ் ஆகினது எனக்கு பிடிச்சிருக்குது, எனக்கு என்னது சந்தோஷமான விஷயமாக இருக்குது அப்படி சொல்லுவீங்க. ஆஜபனி ஆச்சரியப்படுத்துறதுக்கும் ஆஜபன்னு சொல்கிற மனசுக்கு பிடிக்கிற விருப்பத்தை ஏற்படுத்துறதுக்கும் ஆஜபன்னு சொல்கிறேன் நம்ம. அடுத்தது பாருங்க வனஹ்வீதா கவுலிக்க பலகனி அவ் ஆஜபனி வனஹூதாலிக்க என்ன வனஹூதாலிக்க அப்படி தான் வாசிக்கணும். வனஹூதாலிக்க இது மாதிரி வலாக்கின்ன இன்னும் லாக்கின்னவாவுமாக இருக்கும். ஒமகனாக அதனுடைய அர்த்தமாகிறது அல் இஸ்திராக் இஸ்திராக் என்றால் தவறி போன ஒன்றை அடைந்து கொள்ளுதல். வகுவ இஸ்திராக் என்னது அர்த்தம் சொல்றாரு. இஸ்திராக்கு அர்த்தம் என்ன தெரியுமா? தகீபுல் கலாமி பேச்சை பிரகடியாக கொண்டு வருவது. அக்கபயு அக்கிபு தகீப் பிரகடியாக அடுத்த நிமிஷம் பிரகடியாக என்னது கொண்டு வருவது. பிரஃப் இமா ஒன்றை நீக்குவதற்காக. யுத்தவகம் சந்தேகிக்கப்படுகிறது. சுபூத்துஹு அவ் நஃபீஹு அது தரைப்படுவது அல்லது எதிர்மறையாகுவது. அதாவது சுபூத்துன்னா முஸ்பத்தாக இருக்கிறது, நஃபின்னா மன்ஃபியாக இருக்கிறது. அது அது நடப்பது அல்லது நடக்காமல் இருப்பது சந்தேகிக்கப்படுமே. அவ்விதமான ஒன்றை போக்குவதற்காக வேண்டி பேச்சை பிரகடியாக ஆக்குவதாகும். பாருங்க தகீபுல் கலாம் பேச்சை பிரகடியாக ஆக்குவது. பிரஃப் இமா ஒன்றை போக்குவதற்காக. யுத்தவகமு சுபூத்துஹு நஃபியு அது இருப்பது அல்லது இல்லாமல் இருப்பது சந்தேகிக்கப்படுமே. அவ்விதமான ஒன்றை போக்குவதற்காக வேண்டி கலாம பேச்சை பிரகடியாக கொண்டு வருவதாகும் அப்படின்னு என்ன சொல்லுவாரு. இப்ப நீங்க லாக்கின் அல்லது லாக்கின்னு எப்ப பயன்படுத்துவீங்க? என்றாலும் ஆயினும் என்று சொல்லி அதாவது நீங்க முன்னால சொன்ன விஷயத்திலிருந்து ஒரு ஆள் தவறுதலாக இப்படி புரியலாம் என்கிற அந்த சந்தேகம் வரும்பொழுது சந்தேகத்தை இல்லாமலாக்க. உதாரணமாக நீங்க சொல்றீங்க, உதாரணமாக வந்து சொல்ல போறீங்க ஜைனபு தாலிபத்துன் முஜிதஹிதத்துன்னு சொல்றீங்க. ஜைனப் தாலிபத்துன் முஜிதஹிதத்துன்னு சொல்லி அப்ப இப்ப ஜைனப் வந்து முயற்சியுள்ள மாணவி என்று நீங்க சொன்ன அந்த கணப்பொழுதுகளில் உங்களுக்கு அந்த அந்த செய்தியை நீங்க சொன்ன உடனே அந்த கேட்கிறவர் நினைப்பாரு இவள் முயற்சியுள்ளவள் அப்படின்ட்டு வந்தா மற்ற விஷயங்களே நல்ல பெர்ஃபெக்டா தான் இருப்பாள் அப்படின்னு சொல்லி நீங்க அந்த நினைக்கலாம். அப்ப நான் அதை இல்லை அவள் கட்டிக்காரி தான், முயற்சி உள்ளவள் தான், இருந்தாலும் அவள்ற குணங்கள் சரியில்லை அப்படின்னு சொல்லி நீங்க அதை அதாவது லாக்கின்னை எப்படி நீங்க விதிவிலக்கு செய்வீங்க. அதே போல நீங்க சொல்றீங்க ஒரு ஆளை பற்றி சொல்லும்போது அவன் சரியான சோம்பேறிப்பா அப்படின்னு. அவள் சோம்பேறின உடனே எல்லா விஷயங்களையும் அவர் ஃபெயிலியராக தான் இருப்பார் அப்படின்னு சொல்லி கேட்கிறவன் விளங்கி கொள்வான். அந்த நேரத்தில் நீங்கள் வந்து லாக்கின் எப்படி சொல்றீங்க? அவன் சோம்பேறி தான், இருந்தாலும் அவன் பழக்க வழக்கங்கள் நல்ல, அவன் மத்தாக்களை மதிக்கிற அப்படி இப்படின்னு சொல்லி நீங்கள் அந்த இதை சொல்லுவீங்க. அதே போல இப்போ உதாரணமாக வந்து நீங்கள் ஒரு ஆளை பற்றி சொல்ல முடியுங்க அவர் வந்து ரொம்ப துணிச்சலானவர், ரொம்ப தைரியசாலி அப்படின்னு. அப்போ நீங்கள் நினைப்பீங்க தைரியசாலியாக இருந்தால் கண்டிப்பாக நிறைய தர்மங்கள் கொடை ஈகை எல்லாம் அந்தந்த பழக்க வழக்கங்கள்லாம் நல்லா இருக்கும் அப்படின்னு.
அவ உடனே நீங்கள் விதிவிலக்கு செய்யுங்க, அவன் துணிச்சலானவன் தான், ஆனால் அவன் கஞ்சன், துணிச்சல் இருக்குது ஆனால் கஞ்சத்தனம் அப்படின்னு சொல்லி நீங்கள் விதிவிலக்கு கொண்டு கொடுப்பீங்க. இப்போ விதிவிலக்கு கொடுக்கறது நம்ம எல்லா நேரங்கள்லையும் இல்லை, நமக்கு சந்தேகம் வரும் பொழுது நம்ம என்ன செஞ்சுடுவோம், அந்த விளக்கத்தை கொடுத்துருவோம். நாங்கள் சொல்லுவோம் அவன் நல்லம் தான் இருந்தாலும் இப்படி இப்படின்னு சொல்லுவோம் இல்லையா. அப்போ அந்த இருந்தாலும் ஆயினும்னு சொல்றது அப்போதான் நாங்கள் சொல்லுவோம் வீடுண்டா ரொம்ப அழகாகத்தான் இருக்குது, ஆனால் கொஞ்சம் ரூம் தான் போதாமல் இருக்கு, என்ன வீடுன்னு அழகா இருக்கு ஆனால் ரூம் போதாதே அப்படின்னு சொல்லுவீங்க. அதே போல சொல்லுவேன் வாகனம் தான் நல்லா தான் இருக்குது, கொஞ்சம் கூடுதலாக பெட்ரோல் பத்துற மாதிரி இருக்குதுன்னு அப்படின்னுவீங்க. அதே போல சொல்லுவீங்க சாமான்டா விலை குறைவு தான் ஆனால் கொஞ்சம் பழசு மாதிரி தெரியுது இல்லையா அப்படின்னுவீங்க. அதான் இப்போ இந்த என்னது ஒரு ஒரு விஷயத்த என்னது அந்த எதிர்மறையாகவோ அல்லது நேர் அதுக்கு ஒப்போசிட் சைட்லையோ அல்லது என்னது அதற்கு அப்படித்தானே பெரும்பாலும் மாதிரி. இப்போ உதாரணமாக நீங்கள் ஒரு 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 ஒன்றை நல்லதுன்னு சொல்லி போட்டு அதில் உள்ள குறைய சொல்லுவீங்க, ஒன்றை கூடாதுன்னு சொல்லி போட்டு அதனுடைய நிறைய சொல்லுவீங்க. எனவே அங்கே இஸ்பாத்து நடக்கலாம், நஃபி நடக்கலாம், ரெண்டுக்கும் வாய்ப்பு இருக்கு. அஸ்ஸையாரத்து ரஹீஸத்துன் லாக்கின்னஹா கதீமத்துன், அஸ்ஸையாரத்து ஜதீதத்துன் லாக்கின்னஹா காலியத்துன் அப்படித்தானே சொல்லுவீங்க. நீங்கள் சொல்லுவீங்க கார் புதுசிதான் ஆனால் விலை கூட, கார் பழசு ஆனால் என்னது சாரி கார் விலை குறைவு தான் ஆனால் பழசு அப்படின்னுவீங்க. ரைட். யுகாலு ஜெய்துன் ஆலிமுன், ஜெய்து ஒரு ஆலிம்னு சொல்லி நீங்கள் சொல்கிறீங்க, ஆனால் ஃபயூஹி முதாலிக்கு அது என்ன சந்தேகத்தை ஏற்படுத்துது என்றால் அவர் ஆலிம்னுடனே அறிஞர்னுடனே அன்னஹு சாலிஹுன் அவர் மிச்சமே நல்ல மனுஷரு அப்படின்னு சொன்ன மாதிரி நீங்கள் வழங்கெடுக்கலாம். ஃபத்தகூலு நீங்கள் சொல்லுவீங்க லாக்கின்னஹு ஃபாசிக்குன் என்றாலும் மகா கெட்டவன், அவர் மூலவி தான், மூலவிண்டத்துக்கு வேலையே இல்லை, மூலவியில் அவர் மூலப்பி, அவர் சரியே இல்லை, நடத்து சரியில்லை அப்படின்னு. ஏன்னா மூலவின்னு சொன்ன உடனே ஆக்கள் என்ன நினைச்சிருவாங்க, மாப்பிள்ள தங்க பவுன் அப்படின்னு பார்த்தா பொண்டாட்டிக்கு அடிக்கிறவன், ஒழுங்கா குடும்பத்தை பார்க்க மாட்டான், கெட்ட கெட்ட தொடர்பாடல்கள் இருக்குது, பொம்பளைகளோட தொடர்பு இருக்குது, அல்லது என்னது உண்மை பேசுறல்ல, மகா வாயை திறந்தாலே பொய் அப்படின்ற மாதிரி. அப்படி இருக்கா இல்லையா, மூளை மட்டும் இருக்கா இல்லையா, அந்த பழக்க வழக்கங்கள் இருக்கு, நிறைய பேர் இருக்கு அந்த பழக்க வழக்கங்கள். அப்ப ஜெயித் ஆலிம்ன்ற உடனே நீங்க வழங்கெடுப்பீங்க, எப்படி அவர் மிச்சம் தங்க பவுண்டு. ஆனா நீங்க சொல்றீங்க ஜெயித் ஆலிமுன் லாக்கின்னஹு ஃபாசிக்குன் என்றாலும் அவன் என்ன கெட்டவன், டைமுக்கு தொழுகிறல்ல, ஒழுக்க விஷயங்கள்ல மோசம். வதகூலு மா ஜெய்துன் ஷுஜாஉன், ஜெயித் வீரன் இல்லை என்று நீங்கள் சொல்வீர்கள். ஃபயூஹிமு தாலிக்க அது எதை சந்தேகிக்க வைக்கும் என்றால் அன்னஹு லைஸ பிகரீம் அவர் தர்ம பிரபு கொடை கொடுக்கக்கூடியவர் இல்லை என்று உங்களுக்கு சந்தேகத்தை ஏற்படுத்தும். அந்த நேரத்தில் நீங்க சொல்லுவீங்க லாக்கின்னஹு என்னது கரீமுன் அப்படின்னு சொல்லி, மா ஜெய்துன் ஷுஜாஉன் ஜெயித் வீரன் இல்லை, லாக்கின்னஹு கரீமுன் என்றாலும் அவன் என்னது தர்மங்கள் செய்யக்கூடிய ஒருத்தன் தான் அப்படின்னு நீங்க சொல்லுவீங்க. ரைட். அடுத்த பகுதிக்கு போன்னலி தஷ்பீஹி, இன்னும் கஅன்னவாகிறது தஷ்பீஹி கூறியதாகும். ககௌலிக்க நீ சொல்வதை போல, கஅன்ன ஜெய்தன் அசதுன், கஅன்ன ஜெய்தன் அசதுன் என்று நீ சொல்வதை போல, ஜெய்தாகிறவன் சிங்கத்தை போல. அவில் லன்னி, லன் என்றால் சந்தேகத்துக்குரியது, சந்தேகிக்கிறதுன்னு சொல்லுவோமே, சந்தேகிக்கிறது ஒரு ஊகப்பாடு, ஒரு கெஸிங். ககௌலி கொண்டது கூற்றை போல, கஅன்ன ஜெய்தன் காத்திபுன் ஜெய்து எழுது வினைஞனாக இருக்கலாம். கஅன்ன ஜெய்த் காத்திபுன், காத்திபுனர் கிளாக்குக்கு சொல்றேன், எழுது வினைஞனுக்கு சொல்லக்கூடிய சொல் தான் என்னது காத்திப் அப்படிங்கிற சொல். அப்ப ஃபதகூலு லாக்கின்னஹு கரீம் வ கஅன்ன லித்தஸ்பீஹி ககௌலி கொண்டது கூற்றை போல, கஅன்ன ஜெய்தன் அசதுன் ஜெய்த் சிங்கத்தை போல, அவில் லன் அல்லது சந்தேகிக்கிற மாதிரி சொல்வதா இருந்தால் உங்களுக்கு உறுதி இல்லை, ககௌலிக்க கஅன்ன ஜெய்தன் காத்திபுன் ஜெய்த் எழுது வினைஞனாக இருக்கலாம். வலைத்தலி தமன்னி, லைத்தவாகிறது தமன்னிக்கு உரியதாகும். தமன்னினால் நடக்க முடியாத ஒரு விஷயத்தை ஆசை வைக்கிறது. வஹுவ தமன்னின் அர்த்தம், வஹு அது தலபுமா ஒன்றை தேடுவதாகும். லா தமஅ ஃபீஹி அதிலே பேராசை கொள்ள முடியாதே அவ்விதமான ஒன்றை தேடுவதாகும். ககௌலி ஷேஹி ஒரு வயோதிபருடைய கூற்றை போல, லைத்த ஷபாப யஊது யௌமன் ஃபஉக்பிரஹு பிமா ஃபஅலல் மஷீபு, அதானே கவிதை. லைத்த ஷபாப யஊது யௌமன் வாலிபம் ஒரு நாள் மீண்டு வர வேண்டுமே. இப்போ ஒருத்தர் 45 வயசுன்னு தாண்டி
50-60 வயசுல இருக்காரு. 65 வயசுல வச்சு இப்படி சொல்றாரு, லைத்த ஷபாபய ஊதியோமன், வாழ்கும் எனக்கு மீண்டும் கிடைக்க வேண்டுமே அப்படின்னு. கிடைக்குமா? கிடைக்காது. என்ன, போன வயசு போனதுதான். அப்ப அவுமா ஃபீஹி உஸ்ருன், அல்லது எதிலே கஷ்டம் இருக்குமோ, நடக்கிறதுக்கு சாத்தியம் இல்லை, கஷ்டம் இருக்குமோ அவ்விதமான ஒன்றை தேடுவதாகும், அவ்விதமான ஒன்றை எதிர்பார்ப்பதாகும். அப்ப தலபு மாலா தம அஃபீனால், ஆசை வைக்கப்பட முடியாது அவ்விதமான ஒன்றை எதிர்பார்ப்பது ஒரு முதியவருடைய கூற்றை போல, லைத்த ஷபாப யஊது யோமன், வாலிபம் ஒரு நாள் மீண்டு வர வேண்டுமே. அவுமா ஃபீஹி உஸ்ருன், அல்லது எதில் சிரமம் இருக்குமோ, நிகழ்வது அசாத்தியமாக இருக்குமோ, அப்படிப்பட்ட அசாத்தியம்னால் சாத்தியப்பாடு மிக மிக குறைவு, கஷ்டம், அப்படிப்பட்ட ஒரு விஷயத்தை ஆசை வைப்பதை போல. ககௌலி அல் முதிமி அல் ஆயிசி, நிராசை அடைந்த எதுவுமே இல்லாத ஒரு பரம ஏழை கூறுவதை போல. ககௌலினால் கூற்றை போல, அல் முதிம்னால் பரம ஏழைக்கு சொல்றது, ஆயிஸ்னால் எல்லாத்தையுமே நிராசை அடைந்த, நிராசை அடைந்தனா எந்த ஒரு வாழ்க்கையின் மீது விரக்தி ஏற்பட்டு ஏழையாகவே வாழக்கூடிய ஒருவன் ஆசைப்படுறான். எப்படி, லைத்தலி கிந்தாரம் இனதஹபி, எனக்கு ஒரு தங்க குவியல் இருந்தால் நல்லமே என்று ஆசைப்படுறாரு, இருக்க வேண்டுமே. உண்மையிலே ஒரு தங்க குவியல் ஒன்று இவருக்கு கிடைக்குமா? கிடைக்கலாம், கிடைக்காம இருக்கலாம். ஆனா கிடைக்கிறது மிக 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 சாத்தியப்பாடு குறைவு. புதையல் ஒன்று திடீர்னு கிடைக்குமா? திடீர்னு கிடைக்கலாம் தான், ஆனா அது சாத்தியப்பாடு மிக மிக குறைவு. அப்ப லைத்தலி, எனக்கு இருக்க வேண்டுமே, கிந்தாரம் மினதஹபி, தங்கத்தில் நின்றும் ஒரு குவியல் இருக்க வேண்டுமே என்று சொல்வதை போல. வல அல்லி தரஜி, ல அல்ல என்பது தரஜி கூறியதாகும். தரஜி என்ன தெரியுமா அர்த்தம்? வஹு, அது தலபுல் மஹ்பூபி, விருப்பமான ஒரு விஷயத்தை எதிர்பார்ப்பது, அல் முஸ்தக்ரபி ஹுசூலுஹு, அது நிகழ்வது நெருக்கமானதாக இருக்குமே. முஸ்தக்ரபுனா நெருக்கமானது, அது நிகழ்வது நெருக்கமானதாக இருக்குமே, அப்படிப்பட்ட விரும்பத்தக்க ஒரு விஷயத்தை ஆசைப்படுவதாகும். கவுலிக்க, உனது கூற்றை போல, ல அல்லல்லாஹ யர்ஹமுனி, அல்லாஹு தாலா எனக்கு இரக்கம் காட்டலாம். அப்ப நல்ல விஷயம், அல்லாஹ் இரக்கம் காட்டணுங்கிறது நல்ல விஷயம், அது நடக்க வாய்ப்பு இருக்கு. அவுலில் இஷ்ஃபாக், அல்லது பயப்படுவதற்குரியது, பயப்படுற அச்சம் கொள்வதென்றால், வஹுவ தவக்குல் மக்ரூஹி, அதாவது வெறுக்கப்படக்கூடிய ஒரு விஷயத்தை எதிர்பார்ப்பதை போல. வெறுக்கப்படக்கூடிய விஷயம் என்னதான், அப்படிப்பட்ட ஒரு விஷயம் நடக்கக்கூடாது, அப்படிப்பட்ட அந்த வெறுக்கப்படக்கூடிய ஒரு விஷயத்தை எதிர்வு கூறுவதை, இந்த எதிர்பார்ப்பதை போல அப்படின்னு சொல்றார். ககௌலிக்க, உனது கூற்றை போல, ல அல்ல ஜெய்தன் ஹாலிகுன், ஜெயித் அழிந்து போய்விடுவான் போலும், ஜெயித் அழிந்து விடுவான் போலும். என்னது இது போலும்ன்ற, அது ஒரு வகையான தமிழ் தானே, அது தமிழ் இன்றைக்கு பயன்பாட்டில் இல்லை. ஜெயித் அழிந்து விடுவான் போலும்னால், ஜெயித் அழிந்து விடலாம், எனக்கு பயமா இருக்குப்பா, ஜெயித் மௌத்தா போய் திருவானோ தெரியல, அவனுக்கு வந்திருக்கக்கூடிய நோயை பார்க்குற டைம்ல எனக்கு பயமா இருக்குது அப்படின்னு நம்ம சொல்லுவோம் தானே. அதான் அது, ஜெயித் மௌத்தா போயிடலாம் போல விளங்குது, அவ்வளோ வருத்தத்தில் கஷ்டப்படுறாங்க அப்படின்னு. ல அல்ல ஜெய்தன் ஹாலிகுனை, ல அல்ல ஜெய்தன் செய்ய மூத்து, அவுலி தலீல், அல்லது காரணம் கற்பிப்பதற்காக வேண்டி ல அல்ல வரும். எப்படி, ககௌலிஹி தஆலா, அல்லாஹ்வுடைய கூற்றை போல, ஃபகூலா லஹு கௌலன் லையினன் லஅல்லஹு யததக்கரு அவ் யக்ஷா. அதாவது அல்லாஹு தாலா அல் குர்ஆன்ல நீங்க பார்த்தீங்கன்னா சூரத்து தாஹான்னு நினைக்கிறேன், அங்கே வருகிறது இந்த வசனம். அல்லாஹு தாலா மூசா நபிக்கும் ஹாரூன் நபிக்கும் சொல்றான் என்னன்னு கேட்டா, நீங்க 2 பேரும் பொட்டியை கட்டிக்கிட்டு ஃபிரௌனுக்கிட்ட போங்க, அதாவது ஃபிரௌனை நாடி நீங்க போங்க. அங்க ஃபிரௌனுக்கிட்ட நீங்க போன உடனே ஃபிரௌன் கிட்ட நீங்க மிக மென்மையான வார்த்தைகளை சொல்லி அவன் அலைங்க, கரடு முரடான வார்த்தைகளை யூஸ் பண்ணாதீங்க, ஏசவானாம் பேசவானாம், அவனுக்கு மனசு குளிர்ற மாதிரியான வார்த்தையை பேசுங்க. பாருங்க, ஃபகூலா லஹு, அவனுக்கு நீங்கள் 2 பேரும் சொல்லுங்கள், கவுனல் லையினன், மென்மையான வார்த்தையை சொல்லுங்க, லஅல்லஹு யததக்கரு, அவன் படிப்பினை பெறலாம், லஅல்லஹு யததக்கரு, அவன் படிப்பினை பெறலாம்னு சொல்வதை விட அவன் படிப்பினை பெறுவதற்காக வேண்டி. காரணம், படிப்பினை பெற அர்த்தம் அவன் நல்லுணர்ச்சி பெறுறது, நல்லுணர்ச்சி பெற அர்த்தம் அவன் திருந்தி நல்ல வழிக்கு வாரது. அவனுக்கு கடைசி வரைக்கும் ஹிதாயத்து கிடைக்கல, நடுக்கடல்ல என்னது நாயா சீராளி தான் எனது செத்து போனான். ஐ லிகை யததக்கர, அவன் நல்லுணர்ச்சி பெறுவதற்காக. ததக்கர் என்றால் நம்ம கொடுக்கக்கூடிய அந்த உபதேசத்தின் மூலமாக, திக்ர், அந்த உபதேசத்தின் மூலமாக அவன் நல்ல விஷயங்களை உள்வாங்கிக்கிறது, அதான் ததக்கர் என்றது, படிப்பினை பெறுறது, நல்லுணர்ச்சி பெறுறது. நஸ்ஸ அலா தாலிக்க அல் அஹ்ஃபஷு, இமாம் அபுல் ஹசன் அல் அஹ்ஃபஷ் அவங்க லஅல்ல காரணம் கற்பிப்பதற்காக வேண்டி வரலாம்னு சொல்லியிருக்காரு. இமாம் இப்னு ஹிஷாம் ஒரு பெரிய அறிஞர், அவர் இன்னொரு அறிஞருடைய கூற்ற சொல்றார். பார்த்தீங்களா,
இதுதான் என்னது அந்த பணிவுத்தன்மையினுடைய வெளிப்பாடு. இவர் ஒரு பெரிய அறிஞர் தானே, அவர் அவருடைய கூற்றாக இறக்கலாம், அவருடைய கூற்றாக அவர் சொல்லலை. இந்த கருத்தை இமாம் அபுல் ஹசன் அல் அஹ்வஸ் சொல்லி இருக்காங்க அப்படின்னு சொல்லி என்னது இந்த கூற்றை முதல் தடவையாக சொன்னவருடைய அந்த பெருமானத்தையும் அவருடைய நன்மதிப்பையும் அவர் பேன்றாரு. இன்னம் தக்குத்தரின் பிஹின்ன, இவற்றோடு சேரவில்லை என்றால் மல் ஹர்ஃபியத்து, ஹர்ஃபியத்தானமா இவற்றோடு சேரவில்லை என்றால் நஹு இன்னமல்லாஹு இலாஹுன் வாஹிதுன் என்ற அல்குரோசனத்தை போல என்ன சொல்ல வராங்கன்றால் இன்ன அன்ன க அன்ன லாக்கின்ன லைத்தல அல்ல இந்த 6 ஹர்ஃபுகளும் இஸ்முக்கு இன்னவும் இஸ்முக்கு நஸ்பும் ஹபருக்கு ரஃபும் செய்யும். இஸ்முக்கு இன்னவும் இஸ்முக்கு நஸ்பும் ஹபருக்கு ரஃபும் செய்யும். ஆனா நிபந்தனை என்ன தெரியுமா, ஹர்ஃபியத்தானமா சேரக்கூடாது. இன்னமா அன்னமா அப்படின்னு வரக்கூடாது. அப்படி சேர்ந்து அமல் வீணாகிரும். பாருங்க, இன்னமல்லாஹு இலாஹுன் வாஹித், இன்ன மட்டும் வந்திருந்தால் இன்னல்லாஹ இலாஹுன் வாஹிதுன்னு வந்திருக்கும். நிச்சயமாக அல்லாஹ் இருப்பதெல்லாம் ஒரே ஒரு கடவுளாகத்தான். அல்லாஹு தஆலா ஏக இறைவன், அல்லாஹு தஆலா இருப்பதெல்லாம் ஏக இறைவனாகத்தான். இல்லா லைத்த, லைத்தவை தவிர, லைத்தவோட மா சேர்ந்தால் லைத்தமாண்டு வந்தாலும் அமல் நடக்கும். ஃபயஜூசுல் அம்ரானி, அங்கு 2 விஷயங்களும் ஆகுமாகும். அப்ப லைத்தமா ஜைதன் ஜைதுன் 2 மாதிரியும் சொல்லலாம். இன்னமா தன்சிபு ஹாதிஹில் அதவாத்துல், இந்த அதவாத்துனா இந்த பார்ட்டிகல்ஸ், இந்த இடைச்சொற்கள், இந்த இடைச்சொற்கள் எல்லாமே நஸ்பு செய்யும். அல் அஸ்மா, இஸ்முக்கு நஸ்பு செய்வதெல்லாம், தர்ஃபஉல் அஹ்பார, ஹபருக்கு ரஃபு செய்வதெல்லாம், இஸ்முக்கு நஸ்பும் ஹபருக்கு ரஃபும் செய்வதெல்லாம் பிஷர்தி அன்லா தக்தரின பிஹின்ன மல் ஹர்ஃபியத்து, பிஷர்தி அன்லா தக்தரின, சேராமல் இருக்குகின்ற நிபந்தனையை கொண்டு தான். அந்த இன்னமா உடைய கருத்தை அங்கதான் முடிக்கணும். இந்த இடை சொற்கள் எல்லாம் இஸ்முக்கு நஸ்பும் ஹபருக்கு ரஃபும் செய்வதெல்லாம் பிஷர்தி அன்லா தக்தரின பிஹின்ன, அவற்றோடு சேரவில்லை என்றால் தான், அங்கதான் அந்த தான் கருத்து முடிக்கணும். பிஷர்தி அன்லா தக்தரின பிஹின்ன மல் ஹர்ஃபியத்து, ஹர்ஃபியத்தான மா அவற்றோடு சேரவில்லை என்றால் தான். அப்ப இன்னத்துக்கு அந்த ஹர்ஃபியத்தான மா சேர்ற, அந்த ஹர்ஃபியத்தான மா சேர்ந்தால் இன்னமா அன்னமாண்டு வரும் பொழுதெல்லாம் அந்த ஒரு வகையான இழுக்கிற கருத்து வரும், ஹசுர் கருத்து வரும். பாருங்க, இன்னமல்லாஹு இலாஹுன் வாஹித், அல்லாஹ் இருப்பதெல்லாம் ஏக இறைவனாகத்தான், அந்த மாதிரி கருத்து வரும், ஹஸ்ருடைய கருத்து வரும். ஃபஇனகு தரத் பிஹின்ன, அவற்றோடு அந்த மா சேர்ந்து விட்டால் பத்தல அமலுஹுன்ன, அவற்றினுடைய அமல் வீணாகி விடும். வஸஹ துஹூலுஹுன்ன, அவை நுழைவதும் சரியாகிவிடும். அலல் ஜும்லத்தில் ஃபிஅலியத்தி, ஃபிஅலியத்தான ஜும்லாவின் மீது நுழைவதும் சரியாகிவிடும். அப்படின்னால் இன்னமா அன்னமான்னு சொல்லி வந்துட்டு என்று சொன்னால் அந்த நேரத்தில் இன்ன அன்ன என்கிற அந்த இன்னமா அன்னமா என்கிறது ஜும்லா ஃபிஅலியாவுடைய வரலாம். நாங்கள் சொல்லுவோம் பாருங்க, இன்னமா ஃபஅல்து ஹாதா, நான் செய்ததெல்லாம் இதைத்தான். இன்னமா குல்து பிஹாதா, நான் சொன்னதெல்லாம் இதைத்தான். இன்னமா லரபுத்து ஜைதன், நான் அடித்ததெல்லாம் ஜைதுக்குத்தான். இன்னமா கரஅத்து அல் குர்ஆன, நான் ஓதியதெல்லாம் அல் குர்ஆனைத்தான். இன்னமா கரஅத்து ஹாதல் கிதாப, நான் வாசித்ததெல்லாம் புத்தகத்தை தான். அப்ப அந்த மாதிரி அந்த இன்னமா அசில்ல இன்ன அன்ன இஸ்முல தான் சேர்ந்து வரும். அந்த மா சேர்ந்த உடனே ஃபியல்ல வரலாம். இன்னமா ஹரஜித்து ஃபிஸ் சபாஹி, நான் வெளியேறி சென்றதெல்லாம் காலையில் தான், அந்த நேரத்தில் இல்லை அப்படின்னு சொல்றது. இன்னமா ரஅய்து ஹாலிதன், நான் கண்டதெல்லாம் ஹாலிதை தான், ஜெய்தை அல்ல அப்படின்னு நம்ம சொல்லுவோம் தான். எந்த மாதிரி வாக்கியங்கள்ல உதாரணத்துக்கு காட்டிக்கலாம் பாருங்க. காலல்லாஹு தஆலா, அல்லாஹு தஆலா குர்ஆன்ல சொல்றான், குல் இன்னமா யூஹா இலை, பாருங்க இன்னமா யூஹா ஃபியலோட வந்திருக்குது. இன்னமா குல் இன்னமா யூஹா இலைய அன்னமா இலாஹுக்கும் இலாஹுன் வாஹித், நபியை நீங்க சொல்லுங்க, இன்னமா யூஹா இலைய, எனக்கு வஹி அறிவிக்கப்படுவதெல்லாம், அன்னமா இலாஹுக்கும் இலாஹுன் வாஹித், நிச்சயமாக உங்களுடைய இரட்சகன் ஏக இரட்சகன் என்று தான். வகால தஆலா, இன்னும் அல்லாஹு தஆலா சொல்கிறான், கஅன்னமா யுசாக்கூன இலல் மௌத், கஅன்னமா யுசாக்கூன இலல் மௌத், மரணத்தை நோக்கி மரணத்தை நோக்கி, அல்லது மரண களத்தை நோக்கி, அதாவது மரண களத்தை நோக்கின்னு அர்த்தம், அவர் மரணிக்கப்படக்கூடிய இடம். அப்ப அவர் மரணிக்கக்கூடிய அந்த இடத்தை நோக்கி அழைத்து செல்லப்படுவதை போல ஒரு பீதியில் அவர்கள் இருந்தார்கள். அதாவது அல்லாஹு தஆலா இந்த அதாவது பத்ர் யுத்தம் சம்பந்தமாக சொல்லும் பொழுது அல்லாஹ் தஆலா சொல்றான்,
கஅன்னமா சூரத் அன்ஃபால் இந்த வசனம் வருது, கஅன்னமா யுசாகூன இலல் மௌத். அதாவது ஒருத்தனை சாவ கொள்ள கூட்டிட்டு போனா எப்படி அவருக்கு ஒருத்தனுக்கு அச்சம் வருமோ, ஒருத்தனை சாவ கொள்றதுக்குன்னா அவனை கொலை செய்யறதுக்கு, சாவ கொள்றதுக்கு ஒருத்தனை கூட்டிட்டு போனா என்ன மாதிரியான நட்சத்திரம் இருப்பானோ அப்படி ஒரு வகையான நட்சத்திரம் அவங்க இருந்தாங்க. வகால ஷாயிரு, கவிஞர் சொல்றாரு, ஃபவல்லாஹி மா ஃபாரக்துக்கும் காலியன் லக்கும் வலாக்கின் மா யுகுலா ஃபஸௌஃப யகூனு. ஃபவல்லாஹி அல்லாஹ் சத்தியமாக, மா ஃபாரக்துக்கும் உங்களை விட்டும் நான் பிரியவில்லை, காலியன் லக்கும் உங்களை வெறுத்து நான் செய்யல, நான் உங்களை விட்டும் பிரியவில்லை. கலா யக்லின்றது வெறுக்கிறது. வமா மா வத்தஅக ரப்புக வமா கலா, அல்லாஹு தாலா உங்களை கைவிடவும் இல்லை, உங்களை வெறுக்கவும் இல்லை. அப்போ உங்களை வெறுத்து நான் உங்களை விட்டு பிரியவில்லை. வலாக்கின்னமா என்றாலும் யுகுலா அந்த விஷயம் தீர்ப்பு செய்யப்பட்டு விட்டது. ஃபஸௌஃப யகூனு அது நடந்தே தீரும். நான் உங்களை வெறுத்து பிரிய இல்லை, பிரியணும் என்கிற ஒரு நிர்பந்தமான சூழலை எல்லாம் எழுதிட்டான். ஸோ என்னது அது நடந்துதான் தீரும் அப்படின்ற மாதிரி அந்த வாக்கியம் என்னது அந்த அந்த கவிதை வந்து போய் முடியுது. என்ன வகால் அல்லாஹரு, இன்னும் ஒருத்தர் என்னது சொல்றாரு, ஐது நலரன் யா அப்த கைசின் ல அல்லமா அல்லாஹத் லக்கன் நாரு அல் ஹிமார் அல் முகையதா. ஐது நலரன், உனது பார்வையை நீ மீட்டிப்பார், மீண்டும் நீ நல்லா உற்று நோக்கிப்பார். ஐது நலரன் ஆத யுஈது இயாதத்தன் மீட்டுறதுன்னு. ஐது நலரன் உனது பார்வையை நீ மீட்டு அர்த்தம், நீ நல்லா உன்னிப்பாக பார். யா அப்த கைஸ், அப்து கைசே அவரோட பேர் அப்து கைசே, உனது பார்வையை நீ மீட்டிப்பார். ல அல்லமா அல்லாஹத் லக்கன் நாரு நெருப்பு உனக்கு காட்டித்தரலாம். அல் ஹிமாரல் முகையத கட்டப்பட்ட கழுதையை, கட்டப்பட்ட கழுதையை நெருப்பு உனக்கு காட்டித்தரலாம். இப்ப இதுல வந்து ல அல்லமா அல்லாஹத் லக்கன் நாரு நெருப்பு உனக்கு பிரகாசத்தை ஏற்படுத்தலாம் அர்த்தம். நெருப்பு வெளிச்சத்துல உனக்கு என்ன செய்யும், அந்த கட்டப்பட்டிக்கக்கூடிய கழுதையை உனக்கு பார்த்து கொள்ள இயலும் அப்படின்னு சொல்றாரு. அப்ப இங்க வந்து ல அல்லமா என்கிற சொல் அல்லாஹத் என்கிற அந்த ஃபீலோடு சேர்ந்து வந்திருக்குது. முன்னாள் உள்ள பைத்துல வந்து ஃபவல்லாஹி மா ஃபாரக்துக்கும் காலியன் லக்கும் வலாக்கின் மா யுகுலா வலாக்கின்னமா யுகுலா என்ன லாக்கின்னமாண்டு என்னது அங்க வந்திருக்கேன். அப்ப லாக்கின்னமா என்கிறது வந்து அப்ப லாக்கின்னோட மா சேர்ந்து வந்திருக்கு. அப்ப அங்க யுகுலா என்கிற ஃபீலோட சேர்ந்து வந்திருக்குது. இங்க வந்து ல அல்லமா என்கிறது அல்லாஹத் என்கிற ஃபீலோட சேர்ந்து வந்திருக்கிறத நீங்க என்னது பாக்குறீங்க. அதே போல அன்னமா இலாஹுக்கும் இலாஹுன் வாஹித் ஜும்லா இஸ்மியோட வந்திருக்குது. இன்னமா யூஹா இலையங்கிறது என்னது குல் இன்னமா யூஹா இலைய, அங்க இன்னமா வந்து யூஹாங்கிற ஃபீலோட சேர்ந்து வந்திருக்கிறது நம்ம பார்க்கறதுக்கு ஏழு. அதுக்கு பிறகு அவர் சொல்றாரு என்னன்னு கேட்டால் வயுஸ்தஸ்னா, யுஸ்தஸ்னா என்ன அர்த்தம், விதிவிலக்கு செய்யப்படும் அப்படின்னு அர்த்தம். விதிவிலக்கு செய்யப்படும். வயுஸ்தஸ்னா மின்ஹா லைத்த, லைத்தவை மாத்திரம் அதிலிருந்து விதிவிலக்கு செய்யப்படும் அப்படின்னு சொல்றாரு. அப்ப லைத்தவோட வந்து மா சேரும் பொழுதும் அமல் நடக்கை மேலும் அமலை வந்து என்னது இல்லாமல் ஆக்கிறதுக்கும் ஏறும். அது ரெண்டும் என்னது லைத்தவுக்குரிய தனியான என்னது ஸ்பெஷலான அம்சம். அதை கொஞ்சம் என்னது நம்ம இதை போட்டுக்கோங்க. அப்போ வயுஸ்தஸ்னா மின்ஹா லைத்த அவற்றிலிருந்து லைத்தவை விதிவிலக்கு செய்யப்படும். ஃபைன்னஹா நிச்சயமாக அவை, அது என்ன லைத்தவானது, தக்கூனு பாக்கியத்தன் மஅமா மாவோடு எஞ்சி இருக்கும், அலஹ்திசாசிஹா பில் ஜும்லத்தில் இஸ்மியா ஜும்லா இஸ்மியாவுக்கு அது குறிப்பாகுவதன் மீது மாவுடன் அது எஞ்சி இருக்கக்கூடியதாக ஆகிவிடும். எனவே ஃபலா யுகாலு எனவே கூறப்பட மாட்டாது லைத்தமா காம செய்துன்னு சொல்லி வராது. லைத்தமா லைத்தையோட மா சேர்ந்தாலும் சேராட்டியும் அந்த லைத்தைங்கிற ஜும்லா இஸ்மியாவுக்கு பிரத்யேகமானது, ஜும்லா ஃபியலியாவோட சேர்றதில்ல. ஸோ லைத்தமா காம செய்துன்னு நம்ம சொல்ல மாட்டோம். ஃபலித அளிக்க அதனால தான் அபு கவ் அமலஹா அதனுடைய அமலை அவர்கள் நிலைப்படுத்தினார்கள், அதனுடைய அமலை அவர்கள் நிலையானதாக ஆக்கினார்கள். வஅஜாஸு ஃபீஹல் இஹ்மால அதே சந்தர்ப்பத்தில் அமலை வீணாக்கிற விஷயத்தையும் அதிலே அவர்கள் அனுமதித்தார்கள். அஜாசன் அனுமதிக்கிறது. ஹம்லன் அலா அகவாத்தியா ஏனையவற்றுக்கு அதை சுமத்தாட்டி அப்படின்னு அர்த்தம். முந்தி உள்ளவைகள்ல அன்னமா இன்னமா க அன்னமா லைத்தமா இந்த லாக்கின்னமா ல அல்லமான்னு வரைச்ச அது ஃபியலோட சேர்ந்து வருது. எனவே அதை அமலை வீணாக்கியதை போல இங்கேயும் என்னது லைத்தமாவோட மா சேர்ந்து வந்து அமலை வீணாக்க ஏழுன்ற மாதிரி சிலாக்க சொல்லியிருக்காங்க. ஆனால் லைத்தமாவோட மா சேர்ந்தாலும் சேராட்டியும் அது ஜும்லா இஸ்மியாவுக்கு மாத்திரம் பிரத்யேகமான சுத்தம் லைத்தேங்கிறது.
வகது ருவிய பில் வஜிஹைனி கவுலு ஷாயிரி. பின்வரக்கூடிய கவிதை மிக பிரபலமான கவிதை உண்டு. அந்த கவிதை வந்து 2 விதங்கள்ல அறிவிக்கப்பட்டிருக்குது. எப்படி? காலத் அலா லைத்தமா ஹாதல் ஹமாமுலனா இலா ஹமாமத்தினா அவு நிஸ்ஃபஹு ஃபகதி. இதுல அலா லைத்தமா ஹாதல் ஹமாமூன் ரஃபும் வந்திருக்குது. ஹாதல் ஹமாமன்னு என்னது நஸ்பும் வந்திருக்கு. லைத் அலா லைத்தமா ஹாதல் ஹமாமுலனா இலா ஹமாமத்தினா அவு நிஸ்ஃபஹு ஃபகதி. என்ன கருத்து? காலத் அவள் சொன்னாள், அவள் சொன்னாள். இது என்ன விஷயம் கேட்டா, நாபிகத்து துபியானி அப்படின்னு சொல்லி ஒரு பிரபலமான கவிஞர் ஒரு ஆள் இருந்திருக்காரு. அந்த கவிஞர் ஒருவர் வந்து படித்த கவிதையாகத்தான் இந்த செய்தியை வந்து சொல்றாரு. எப்படி? அந்த நீங்க பார்த்துருப்பீங்க, அந்த யா தார மையத்த பில் அல்யா இஃபஸ்ஸனதி அப்படின்னு தொடங்கக்கூடிய அந்த பைத்தில் தான் லைத்தல் ஹமாம் அலையா இலா ஹமாமத்தினா அவு நிஸ்ஃபஹு ஃபகதி தம்மல் ஹமாமு மியாண்டு வரக்கூடிய அந்த பைத்து. அதில் வரக்கூடிய இந்த பைத்தில் காலத் அவள் சொன்னாள், அலா லைத்தமா ஹாதல் ஹமாமு லனா, இந்த இந்த புறாக்கள், ஹமாம்ன்றது இந்த ஹமாமத்து ஹமாம்டால் புறா, இந்த புறாக்கள் எங்களுக்குரியதாக இருக்க வேண்டுமே. இலா ஹமாமத்தினா எங்களிடம் ஏற்கனவே இருக்கக்கூடிய புறாக்களோடு சேர்த்து இந்த புறாக்களும் எங்களுக்காக இருக்க வேண்டுமே. அவு நிஸ்வகு அல்லது அதனுடைய அரைவாசியாவது இருக்க வேண்டுமே. ஃபகதி அப்படி என்னது அரைவாசி கிடந்தால் என்னது எங்களுக்கு 100 புறாக்களாக அது பூர்த்தியாகிவிடும் அப்படின்னு வரக்கூடிய கவிதை. காலத் யார் பாப்பா? காலத் என்ன என்ன சரி வாரம். காலத் அவ சொன்னா அலா லைத்தமா ஹாதல் ஹமாமுலனா, இந்த புறாக்கள் எங்களுக்குரியதாக இருக்க வேண்டுமே. இலா ஹமாமத்தினா எங்களுடைய புறாக்களோடு சேர்த்து இந்த புறாக்களும் எங்களுக்காக இருக்க வேண்டுமே. அவுனிஸ்பு அல்லது அதனுடைய அரைவாசி சரி இருக்க வேண்டுமே. அவ்வாறு இருந்தால் ஃபகத் ஃபகத் என்னப்பா போதும், அப்பொழுது என்னது புறாக்கள் 100ஆக ஆகிவிடும். தம்மல் ஹமாமு மியா, புறாக்கள் 100ஆக முழுமை அடைந்து விடும் அப்படின்னு வரக்கூடிய இந்த கவிதை. அதுல லைத்தமா ஹாதல் ஹமா மூன்றும் ரிவாயத்து இருக்குது, ஹாதல் ஹமாமண்டும் இருக்கு. இவ்வளவு நமக்கு இன்றைக்கு போதும் நான் நினைக்கிறேன். இன்ஷா அல்லாஹ் என்னது மற்ற இது என்னது பகுதியை வந்து என்னது அடுத்த பாடத்தோட பார்க்கறது தான் நல்ல முறை எனக்கு என்னது வழங்குது. இன்ஷா அல்லாஹ் அடுத்த பாடத்தோட சேர்த்து இந்த பகுதிகளை நம்ம நாளைக்கு பார்ப்போம். அப்படின்னா இவ்வளவு போதும் நமக்கு. ஹை பாரக்கல்லாஹ் ஃபீக்கும்.